மாஸ்டருக்கு எனக்கும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருந்துச்சு ஓகே தொடக்கத்தில். அது என்ன காரணம்னா, நான் இந்த படத்தை ரொம்ப கண்டெம்பரரியாக ஒரு மாதிரி ரொம்ப ஆஃப் பீட்டாக கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு உண்மை சொல்லணும்னா அது ஒரு செல்ஃபிஷாக வச்சுக்கோங்களேன். நான் கம்மட்டி படம் அந்த படம்லாம் பார்க்கும்போது இல்லை விசாரணை பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம இப்படி ஒரு படம் பண்ண முடியலையே. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப ரூட்டடாக ஒரு எமோஷனை சொல்கிறது இல்லை. ஒருத்தன் அடிக்கிறானா ஏன் அடிக்கிறான், அது அவன் உள்ள எமோஷன் இருக்குல்ல, அந்த எமோஷனுக்கு வந்து மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஸோ இந்த படம் வந்து அப்படிப்பட்ட ஒரு படம். ஸோ நம்ம ஏன் இதை வந்து ரொம்ப ரூட்டடாக பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் ஒன்று பண்ணுவேன். ஆனால் மாஸ்டரோட ஷார்ட் மேக்கிங்காக இருக்கட்டும் இல்லை எல்லாமே வந்து ஒரு சினிமா தரம் இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் கொஞ்சம் போக போக தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே இங்கே வந்து நம்ம ஒரு படத்தை வந்து ஆடியன்ஸில் கொண்டு போய் சேர்க்கணும், இல்லைன்னா ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ஹிட் பண்ணணும் அப்படின்னா வெறும் ஒரு கண்டெம்பரரியாக பயங்கர வந்து ஆர்ட்டாக இருக்கக்கூடாது. அதுக்குள்ள ஒரு அதை கிஃப்ட் ராப் பண்ணணும். அது கிஃப்ட் ராப் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். அதுவும் போக சூர்யா அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒரு நார்மல் ஆடியன்ஸோட கண்ணோட்டத்தில் என்ன விஜய் சேதுபதி சாரோட பையனா, அவர் வந்துட்டாரா, இவர் நடிக்கிறாரா, இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து அவருக்கு வந்து நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க இது வந்து நான் ஆக்சுவலி விஜய் சேதுபதி அவர்கிட்ட நான் நிறைய தடவை பேசுவேன். நாங்கள் வேறு படம் சம்மந்தமாக அவர்கிட்ட பேசும்போது அவர் இதுவரைக்கும் அவர் என்கிட்ட சொன்னது வந்து நானாக தான் சொல்லுவேனே தவிர அவர் இது வரைக்கும் கேட்டதில்லை, எப்படி பண்ணிட்டு இருக்கிறான், எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதில்லை. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, நான் நம்புகிறேன், நான் எந்த ஒரு தலையீடுமே இல்லாமல் அவனாக வரட்டும்னு நான் நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. ஆனால் எண்டாவது படம் பார்த்து முடிக்கும் போது நான் அவர்கிட்ட கால் பண்ணி சொன்னேன், கன்ஃபார்மாக அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது நடித்த மாதிரி இருக்காது. இந்த படத்தில் எல்லாருமே அப்படி தான், எல்லாருமே நடித்த மாதிரியே இருக்காது. அதுக்கு ரீசன் என்னென்னா, சில கதை வந்து அப்படி எடுத்துக்கிறோம். இந்த கதை ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னா, ஒரு படம் இருக்குது ஆக்சுவலி மலையாளத்தில் தொண்டி முதலும் ரிக்ஷாக்ஷின்னு ஒரு படம் இருக்குது. அதில் நடித்த போலீஸ்காரங்க எல்லாமே ரியலாகவே போலீஸ்காரங்க, அவங்க யாருமே நடிகர்கள் கிடையாது. ஸோ ரியல் போலீஸ்காரங்க வந்து நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், எல்லாம் நடித்த மாதிரியே இருக்கும். ஆனால் ஏதோ தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும், அது தப்புங்கிறது தப்பாக தெரியாது, ரொம்ப யதார்த்தமாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த கதையும் அப்படித்தான். இந்த கதை எல்லாரையுமே நடிக்க வச்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற நடிகர்களே தேவையில்லை, எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ இதில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் எல்லாருக்குமே நான் இதில் அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறது தேங்க் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கிடைச்சிருக்கு.